ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம வீடியோ லெசன்ல ஒரே மாதிரியான ஒரு 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இன்னைக்கு பார்க்க போற எல்லா சென்டென்ஸ்லயுமே ஒரே சென்டென்ஸ் பேட்டர்ன் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு லெசனும் ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க எனக்கு கொடுத்த புக் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஏன்னா அது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். புக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றதாங்க மெயின் கிளாஸ். ஓகே, இங்கிலீஷ்ல நம்ம அதை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, த புக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் சோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். த புக் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். புக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க கிளாஸ், அதாவது என்ன கிளாஸ் வந்திருக்கு, நீங்க எனக்கு கொடுத்த புக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸை நம்ம புக் பக்கத்துலயே தான் எழுதணும். புக் தட் யூ கேவ் மீ, அப்புறம் தான் ரிமைனிங் மெயின் கிளாஸை சொல்லணும். இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லியிருக்கோம், எதனால அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது adverb கிளாஸ். ஓகே, எதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, அது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் events. The book that you gave me is so interesting because it is based on real events. Alright, so இதுல மெயின் கிளாஸ் the book is so interesting. இதோட பேட்டர்ன் என்ன, சப்ஜெக்ட், புக்ன்றது சப்ஜெக்ட், isன்றது verb, linking verb, so interestingன்றது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸ்ல இன்னொரு விஷயமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னா adverb clause. லாஸ்டா adverb clause பிகாஸ்ன்னு சொல்லி ரீசனை சொல்லியிருக்கோம். ஸோ SVCA அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா எஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clauseம் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன் தட் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த்ரூ அவுட் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நேத்து அவ வாங்கின ட்ரெஸ் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அது அவங்க முதல் சம்பளத்துல வாங்கின ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரெஸ் ரொம்ப ஸ்பெஷல்ன்றது தான் மெயின் கிளாஸ். த ட்ரெஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸை, adjective கிளாஸை நம்ம எங்க எழுதணுங்க? எஸ், ட்ரெஸ் பக்கத்திலேயே எழுதிட்டு தான் இஸ் ஸ்பெஷல்ன்ற ரிமைனிங் மெயின் கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ த ட்ரெஸ் that she bought yesterday, நேத்து அவ வாங்கின ட்ரெஸ். கரெக்டா? the dress that she bought yesterday is special because அது அவங்க முதல் சம்பளத்துல வாங்கினதுன்னு சொல்லியிருக்கோம். it was her first salary purchaseன்னு சொல்லலாம். ஓகே, the dress that she bought yesterday is very special because it was her first salary purchase. ஸோ இந்த சென்டென்ஸும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. சப்ஜெக்ட் adjective clause வந்திருக்கு, அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் உடைய verb is, காம்ப்ளிமெண்ட் ஸ்பெஷல், அண்ட் ரீசனை சொல்றதுக்கு நம்ம adverb clause யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அம்மா குக் பண்ற சாப்பாடுல சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்றதுனால அதுக்கு இன்னும் சுவை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் சொல்லும்போது தமிழ்ல ஏன்னா, ஏனென்றால் அப்படின்றதையும் சொல்லுவோம், இல்லை இந்த மாதிரி சேர்த்தும் சொல்லுவோம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இட் டசன்ட் சேஞ்ச் மச் ஆஃப் த மீனிங். ஆல்ரைட், ஸோ சாப்பாடுக்கு சுவை இன்னும் அதிகம்னு சொல்லியிருக்கோம். த ஃபுட் டேஸ்ட்ஸ் பெட்டர். ஃபுட்டை டிஸ்கிரைப் பண்ணி எந்த சாப்பாடுன்னு சொல்லியிருக்கோம், அம்மா சமைக்கிற சாப்பாடு. த ஃபுட் விச் மை மாம் குக்ஸ் டேஸ்ட்ஸ் பெட்டர் பிகாஸ் ஷீ ஆட்ஸ் அ சீக்ரெட் இன்கிரிடியன்ட். ஓகே, அதில் ஒரு ரகசிய பொருள் சேர்க்கறதுனால அதோடைய சுவை இன்னும் அதிகம். அதோடைய சுவை, அதுன்றது இங்க ஃபுட்டு தான் குறிக்குது, அதுதான் மெயின் கிளாஸ். அதோடைய சுவை அதிகம், அதாவது ஃபுட். த ஃபுட் டேஸ்ட்ஸ் பெட்டர். ஃபுட் டிஸ்கிரைப் பண்ணி which my mom cooks. the food which my mom cooks tastes better. ஏனென்றால் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுல அவங்க சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்றாங்க, இல்ல ஆட் பண்றதுனால அதோடைய சுவை அதிகம் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் she adds a secret ingredient. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் சொன்ன கதை ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு, ஏன்னா அது அவருடைய சொந்த வாழ்க்கை கதை. ஓகே, இது ஈஸியா நீங்களே ட்ரை பண்ணலாம். the story was very touching. அந்த கதை ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுன்றது தான் மெயின் கிளாஸ். எந்த கதைன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அவர் சொன்ன கதை. த ஸ்டோரி தட் ஹீ டோல்ட் அஸ் வாஸ் வெரி டச்சிங் பிகாஸ் அது அவருடைய சொந்த வாழ்க்கை கதை. இட் வாஸ் ஹிஸ் ஓன் லைஃப் ஸ்டோரி. த ஸ்டோரி தட் ஹீ டோல்ட் அஸ், இதுதான் சப்ஜெக்டும் adjective clauseம். வாஸ் டச்சிங் verb and the complement, and adverb clause using the conjunction because it was his own life story. ஆல்ரைட், இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, என்னன்றதை பார்ப்போம்.
கேள்வியே கேட்காத அந்த மாணவி பாடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுனால கையை உயர்த்தினா அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாணவி கையை உயர்த்தினா அப்படின்றத மெயின் கிளாஸ். த ஸ்டூடெண்ட் raised her hand. த ஸ்டூடெண்ட்ன்றது சப்ஜெக்ட், raised-ன்றது verb, her hand-ன்றது ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, பட் இதனால சென்டென்ஸ் பெருசா ஒன்றும் மாறாது. இத்தனை சென்டென்ஸ்ல காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு, இந்த எக்ஸாம்பிள்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ த ஸ்டூடெண்ட் டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? கேள்வியே கேட்காத அந்த மாணவி. த ஸ்டூடெண்ட் ஹூ நெவர் ஆஸ்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, த ஸ்டூடெண்ட் ஹூ நெவர் ஆஸ்க்ஸ் கொஸ்டின்ஸ் raised her hand because எதனால? பாடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுனால. The lesson was very interesting. Okay, the student who never asks question raised her hand because the lesson was very interesting. ஸோ இன்னைக்கான லெசன் இவ்வளோதான். இந்த பேட்டர்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.